நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். பகவான் பின்னால் ஓடோடி வந்து இது கைகளை எடுத்து ஈசன் கண்ணை சிக்கன் போத்துட்டா. எப்படி போத்துனா? ஆமா, சிக்கன் போத்துட்டா. ஆமா, அந்த காலத்துலலாம், அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி பெண்களுக்கு தான் பவர் அது. பார்வதி கண்ணை பொத்துனோடனே பகவானால அந்த கையை இழுக்க முடிஞ்சுதா? முடியாதுங்களா? ஏன்னா பார்வதிக்கு தான் பலம் அதிகம். இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எல்லா பெண்களுக்கும் பவர் அதிகம். ஆமா, உடனே பார்வதாதேவி பகவான் பின்னால கண்ணை சிக்கன் பொத்துதா. உடனே பகவான் நினைக்கிறார், பார்வதி நான் கண்ணை பொத்திட்டா, கண்ணை ஆமா கண்ணை பொத்திட்டா. ஆமா, அகில உலகமெல்லாம் இல்லாத இருந்தது. உடனே நம் படைக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த பார்வதிக்கு தெரியாமல் பகவான் எப்படி ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? பகவானே போவார் என்றே, பகவானே போவார் என்றே இந்த பார்வதி யார் வாழ்ந்தாய் ஈசன போவார் என்றே, அம்மா வருவார் என்றே ஈசனி யார் வாழ்ந்தாய் அந்த ஈசனி
சொல்லுவோமா? ஐயா பணம் ஐயா, பணம் இருந்து எதுக்குயா? என்னத்தை வாங்க முடியும்? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம். வாங்கலாம். அப்படியா? எங்க தாத்தா கொடுக்காரத பார்த்து கொண்டாடி தான் செல்வோம். ஆமா அப்படியா? குழந்தையா செல்வமா? செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். குழந்தையா வந்து நாளைக்கு சொல்லுவாரோ எங்க அப்பா இதுதான் எங்க அம்மா இதுதான்னு சொல்லுவாரோ? நாளைக்கு பேரு சொல்றதுக்கு யாரு வேணும்? ஒரு பிள்ளை இருந்தாதான் பேரு சொல்லும். ஆமா. எவ்வளவு பணம் இருந்து எதுக்கு? சொத்து இருந்து எதுக்கு? சுகம் இருந்து எதுக்கு? ஒண்ணுத்துக்கு ஆவாது. ஆமா. நம்ம பிள்ளை இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன சொல்லும்? பேரு சொல்லும். நம்ம காலத்துக்கு அப்புறம் பேரு சொல்லும். இன்னார் மவன், நான் இன்னார் மாவா அப்படின்னு சொல்லும். ஒரு பிள்ளை இல்லைன்னா ஆமா அது சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால அந்த நாகராஜனோட நாகக்கண்ணியமாக பிள்ளை இல்லை என்று எப்படி அழுத புலம்புகிறார் தெரியுமா? எனக்கு வாய்த்த மன்னவரே, நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவா? இதுவரைக்கும் குழந்தையே இல்லையே மன்னா என்று இந்த பார்வதா நாகக்கன்னி பெண்கொடியா நாகராஜன் இடத்திலே அழுது புலம்புகிறார். ஆமா, ஒரு நாள் இல்ல நிர்நாள் இல்ல, காலம் ஃபுல்லா கண்ணீர் வடிக்கா. என்னைக்கு மாறும்போதும் தெரியல. அந்த நாகக்கன்னி பெண்கொடியா கண்ணீரை வடித்து கவலை கொண்டே அழுது புலம்புதா. உடனே அந்த நாகராஜன் சொல்லுகிறார், எம்மா நாகக்கன்னி, உனக்கு தான் கவலையா இருக்கா?
எப்படியெல்லாம் தவமிருந்து வருகிறார்கள் தெரியுமா? ஹலோ
அம்பேத்கர் சில பக்கத்தில் நிற்கிற வாகனத்தை ஓரத்தில் விடுமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். பஸ் போவதற்கு வழி இல்லாம டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. அதனால ஆங்காங்கே இருக்க வாகனத்தை அப்படி லேசா ஓரத்தில் விட்டு வச்சிருந்தார். உங்களை அன்போடு கேட்கப்படுகிறோம். இருசக்கர வாகனம் அம்பேத்கர் சில பக்கத்தில் டிராபிக் இருக்கு. நீங்க அதனால அவங்க பைக்கை அகற்றும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். ஹலோ, ஒரு கொலுசு எங்கள் கையில் கிடைத்திருக்கு. உங்கள் கொலுசு யாராவது தொலைஞ்சிருந்தால் அந்த அடையாளத்தை காட்டி சொல்லி வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். ஒரு கொலுசு எங்ககிட்ட இருக்கு. நீங்க வரலன்னா காலையில் நாங்கள் கொண்டு போயிடுவோம். 200 ரூபாய் காசு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து வச்சிருக்கோம். யார் பணம்னு சொல்லி வாங்கிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு சன்மானம் ஆயிடும். கீழே கிடந்த கூட எங்களுக்கு தான். இப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? ஈஸ்வரனை இறையோனை சம்போசங்கள் சம்போதங்கரா
பார்க்கணும்னா நானும் வாரேன் ஆண்டவா என்று பர்வதாதி நாகக்கண்ணி சொன்னபோது அந்த பர்வதா தேவியும் என்ன சொல்லுதா, ஆண்டவா நானும் வாரேன், என்னையும் கூட்டு போங்க என்று சொன்னபோது பகவான் சொல்லுதாரு, ஏ பார்வதி, ஏ பார்வதி, உனக்கு வாய் ரொம்ப நீளம். ஆமா, ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை போனானா என்ன சொல்லுவா, ஏங்க இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன அப்படி இருக்கு. இவருக்கு முடிய பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆமா கட்டளை இருக்கலாம். அதே மாதிரி எங்க போனாலும் சரி அந்த பொம்பளை வாயை திறக்காம வரமாட்டாங்க. வளப்பட்டி வாயா அப்படியா. அதே அவ பூ வச்சுட்டு போனானா இங்க பாருங்க, அவ எவ்வளவு வேணா பூ வச்சிருக்காங்க, அவ கொடுத்து வச்சவா. வாழ்க்கைனா இவளை மாதிரி வாழணும் அப்படியா. வாழ்ந்தா இவளை மாதிரி வாழணும், இல்ல வாழக்கூடாது என்று இந்த நகைக்கண்ணி சொல்லுவாங்க. எல்லா பெண்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, இதே நானே அப்படிதான் சொல்லுவேன். உடனே கோயிலுக்கு போனோம்னா ஏங்க அப்பா நீ எவ்வளவு அழகான சிலை கட்டிருக்கவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.